பிரசங்க கேட்டபடியே நான் அதை பற்றி கூட கதை கேள கென்ன பேர் அப்படி. ஆறாவது விஷயம், பயனுறுதியான அழைப்புக்கு மனுஷனுடைய பங்களிப்பு ஒன்றும் இல்லை. அந்த பாவியின் பங்களிப்பு ஒன்றும் இல்லை. ஃப்ரீ கிரேஸ், ஃப்ரீ கிரேஸ், ஃப்ரீ கிரேஸ். அந்த பாவிய உயிர்ப்பிச்சது யாரு? பரிசுத்தாவியானவர். ஏதாவது செத்து போய் கிடக்குது, அவன் மனம் புத்தி அது அது விகாரம் அடைஞ்சு போய் கிடக்குது. அது பிறழ்வு, டிசார்டர் அண்ட் டிசேபிலிட்டி. டிசேபிலிட்டி என்று சொன்ன டிசேபிள் என்றா ஊனம். எல்லா மனுஷரும் ஊனத்திலும் பிறந்த நாம. என்ன ஊனம்? அறிவில ஊனம் எல்லாருக்கும். கடவுளை பற்றி கடவுளோட சட்டத்தை பற்றி அறிவு கதைச்சா அதுகளுக்கு விளங்குதில்லை, அது எதிர்க்குது. அப்ப அதுக்கு பேர் என்ன? டிசேபிள். அதாவது ஊனமுற்றவர்கள். மனுஷ ஜாதி ஏதேன் தோட்டத்தோட எல்லாருமே டிசேபிள் ஆணையாக்க. அதுதான் நாம ஏற்கனவே படிச்சிடும், சீரழிஞ்சு போயிட்டு. நம்ம சீரழிஞ்சுட்டியா? ஒரு மனுஷனும் ஊனம் இல்லாம பிறக்கிறது இல்லை, எல்லாருமே ஊனத்தோட பிறக்க வேணாம். ஒன்று மன ஊனம். அந்த மன ஊனம் பிறகு அது உடல்லையும் ஊனத்தை கொண்டு வருது. ஆக எல்லாரும் ஊனமுற்றோர் சங்கம் தான். மனுஷரா பிறந்தா ஆண்டவரை ஊனமுற்றோர் சங்கமா தான் பார்க்கிற. அந்த ஊனமுற்றோர், அதாவது டிசேபிள். என்ன ஏபிள் இல்ல, அவர்களுக்கு இயலாமை இருக்குது. அதான் ரோமர் 8, அவனுக்கு அது இயல்பு இல்லை, ஏன்னா அவன் ஊனமுற்று இருக்கிறான் மனுஷன். ஆனா நாமல் எல்லாரும் பிறக்கிற குழந்தை எல்லாம் ஐயோ ஆண்டவர் ஒழுங்கா, நீ நினைக்க ஒழுங்காது எல்லாம் ஊனத்துடன் பிறந்து இருக்குது. உனக்கு அந்த பாதிப்பு இல்லாத ஊனம் அது. நமக்கு துன்பம் இல்லாத மாதிரி. ஆனா போதருக்கு தான் துன்பம், பெற்றாருக்கு துன்பம். அது வளர்த்தோடு அந்த ஊனத்தை முறியொன்னு முறிச்சாலும் சரி வருகிறது இல்லை. அந்த ஊனத்தை எடுக்க, அதை சரிப்படுத்த, அதுக்கு ஆபரேஷன் கொடுக்கல படுறவாடு நாம. அதனால அதை விட அவர் வேற ஊனங்களையும் அனுப்ப. அந்த ஊனம் அது மேத்யூ தாமஸ் வாட்சன் சொன்ன மாதிரி, ஆதாமுடைய இதயத்துல கல் இல்லாம இருந்துதான் கிட்னியில கல் இருந்திருக்காது. ஏன் கிட்னியில கல்? பிகாஸ் ஆதாமுடைய இதயத்துல கல்லா போச்சு. ஆதாமுட மனசுல பைத்தியம் வந்திருக்காட்டி நமக்கு பைத்தியம் வராது. ஆதாமினுடைய அந்த இதயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை உடம்பு எல்லாத்தையும் தாக்கிச்சு. அதனால எல்லாரும் டிசேபிள் மென்டலி. நாம படிச்சவன் டிசேபிள் இல்லையே, ஐயோ அவங்களுக்கு இன்னும் கூட மென்டல் இருக்குது. டிசேபிள், சரியான டிசேபிள். கடவுளை பற்றி காய்ச்சாலே டிசேபிலிட்டி. அது படிச்ச ஊனமுற்றோம். படிச்ச ஊனமுற்று, மற்றது படிக்காத ஊனமுற்றோ. அதனால பயனுறுதியான அழைப்பு முழுக்க முழுக்க கடவுளோட ஃப்ரீ. அவரா பார்த்து நம்மளோட ஊனத்தை எல்லாம் எடுத்து அதான் மெசியா செய்கிற. அதான் செத்தவனை உயிர்ப்பிச்சு காட்டினவர். எனக்கு ஊனத்தை அகற்றுறது, பிறப்பிலேயே ஊனமாகி பிறந்திருந்தாலும் கையை நீட்டு அதை சரிப்படுத்துறேன். உங்க உடம்புல உனக்கு 18 வருஷமா பெரும்பாடோட நீ தெரிஞ்சாலும், அது 12 வருஷமாயோ 18 வருஷமா பெரும்பாடோட தெரிஞ்சாலும், எந்த டாக்டராலும் அந்த ஊனத்தை மாத்த இல்லாம போய் கிடந்தாலும், உனக்கு கர்ப்பப்பையே இல்லாம இருந்திருந்தாலும் அதை செய்யிக்கிறதுக்கு என்னால முடியும். செத்தவனை உயிர்ப்பிக்கிற எனக்கு உனக்கு கற்பம் இல்லாம பிறந்திருக்கிற அந்த ஊனத்தோட பிறந்த கர்ப்பப்பை உருவாக்க தெரியாது எனக்கு. அல்ல, கண்ணை படைச்சவர் குருடனை படைச்சவருக்கு குருட்டை இல்லாமல் ஆக்குறது தெரியாது. யாரு குருடனை படைச்சவர்? மொருசுமோதே. யாரு ஊமையனை படைச்சவர்? யாரு செவடனை படைச்சவர் நினைக்கிறேன்?
I the Lord created them. ஆண்டவர்ல பெருமையும் படுறேன். நான் டிசைன் பண்ணேன். குருடனை டிசைன் பண்ணியிருக்கிறேன். நாடு என்னத்துக்கு? எந்த மகிமைக்கும் அவன் நன்மைக்கும், அந்த ஆத்மோட நன்மைக்கும். ஐயோ இது இவன் செய்த பாவமா, இவன் அப்பா அம்மா செய்த, ஐயோ இது இவன் பாவம் இல்லை, இவன் அம்மா அப்பா செய்த பாவம் இல்லை. கடவுளோட மகிமைக்காக அவன் நன்மைக்காக நான் இதை செய்து முடிச்சிருக்கேன். அதனால ஊனம் இல்ல, ஆண்டவர் எல்லாரையும் இப்படியே கடைசியில ஆறாமையும் விட வச்சு ஊனப்படுத்தினது கடவுளோட மகிமை தான். கடைசியில கடவுளோட மகிமை அதுக்குள்ள மனுக்குலத்துக்கு சில நன்மை, அதுல பெரு நன்மையை காட்டுறதுக்கு தான் எவ்வளவு நல்லவர் என்ற, எவ்வளவு சோகா படைச்சு அந்த ஊத்தவாளி இப்படி செய்திருக்குது. அந்த ஊத்தவாளிக்கு வந்த ஊத்தவாளிகள் உங்களையும் நான் எவ்வளவு நேசித்து இப்படி நான் சேர்த்துக் கொள்றேன். பேர் இந்த நன்மைத்துவத்தை, இந்த நன்மைகள் சோ ஃப்ரீ. அதனால இந்த நானும் ரட்சிப்பில் பங்கு வச்சு நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் நம்பினாத்தானே இயேசுவா எதுவும் செய்யணும். இந்த விசக்கதாத நீ ஊனம், நீ மண்டையில உனக்கு ஊனம், இந்த ஊனத்தை கடவுள் ஃப்ரீயா எடுக்கிற ஆபரேஷன் செய்ய. அதனால இலவசமா ரட்சிக்கப்பட்டீர்கள், இலவசமா ஃப்ரீயா தான் ரட்சிக்கப்படுறோம். ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ. நம்மளால உண்டாகிறதே அல்ல இது. நம்மளால நாமள என்ன ஆபரேஷன் செய்யறது, ஊனத்தை எடுக்கிறது ஏதா. அதனால அதை நாம விளங்கிக் கொள்ளுறோம். அது ஃப்ரீ. ஆரங்களுக்குள்ள ரட்சிப்புக்காக வேலை செய்யறது அவற்ற வல்லம, அவற்ற வல்லமன் எங்களுக்குள்ள கிரியை செய்யுது, எங்களை ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்கு. அதனால ரட்சிப்புகளை வந்துட்டோம், இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப 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 சரி, ஐயோ நான் அப்ப அந்த செத்தன்ல இருந்து வெளியால வந்துட்டேன், கடவுளை என்ன உயிர்ப்பிச்சுட்டேன். அப்ப அந்த ஸ்பெஷல் அழைப்பெல்லாம் கிடைச்சிட்டு நான் அதுக்கு ஒன்றுமே என்னால கண்ட்ரிபியூட் பண்ணல, செத்து போய் கிடந்தாங்க. கடவுள் எங்களை ஊனத்தை மாத்தி படிப்படியா இனிமேல் அதுல சரிப்படுத்த போறேன். அப்ப இப்ப 2 பிரச்சனை எழும்புது நமக்கு. நம்ம அந்த மூல ஊனத்தை சரிப்படுத்தாம ஒரு ஆள் ரட்சிக்கப்படையல. எங்க மனுஷன் மன உறுதியில அந்த விஷயம் நடக்கணும். அப்ப புத்தி வாசம் விருப்பம் அவன் மூளையில அல்லது அவனுடைய அந்த அந்த சிந்திக்கிற அந்த அந்த ஊனம் எடுத்தாத்தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்படலாம். அப்ப அந்த சிந்தனையில இருக்கிற ஊனத்தை கடவுள் எடுக்கிறார் என்றது சின்ன பாபாவில என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் சொல்ற பாபாவுக்கு சொல்ற பாபான்னு நாம கதைக்கிறது, பேபின்னு கதைக்கிறது 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர் தான் நாம பேபின்னு பொதுவா சொல்றோம். நாங்க பிறகு 2 வயசுல இருந்து பிறகு நர்சரி ஒரு 4 வயசு வரைக்கும் நாம டொட்லர்ஸ் என்று சொல்றோம். ஏன்னா அதுக்கு பிறகு சொல்லுறது விளங்குது பிள்ளைக்கு. 1 வயசு முடிய பிள்ளைக்கு விளங்க தொடங்க. வாங்கோ ஓ நடக்க தெரியும், போக்கூடா கூப்பிட்டோம்னா திரும்பிது இதாண்டுது. 1 வயசு வரைக்கும் தான் அதுக்கு ஒன்றும் விளங்கல. ஆனா 1 வயசுக்கு பிறகு 1 வயசுல இருந்து விளங்க தொடங்குது பிள்ளைக்கு. ஆனாலும் கணக்க விளங்காது, ஓரளவுக்கு விளங்குது. அத டொட்லர்ஸ். பிறகு 4 to 6 இயர்ஸ் நாம என்ன சொல்றோம், ப்ரீ ஸ்கூலர்ஸ். ஸ்கூலுக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற வயசு அங்கதான். அதாவது நாங்கள் இருக்கிற 3-3.5 வயசுல இருந்து தொடங்குறோம் படிப்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும். அப்ப நர்சரிக்கு போகல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னுக்கு பிள்ளைக்கு எல்லாமே சரியா தெரிஞ்சிருக்கு. கிரேட் 1ல இருந்து பிறகு 5ஆம் ஆண்டு வரைக்கும் நாம ஸ்காலர்ஸ் என்று சொல்றோம், அதாவது பள்ளிக்கூடம் போற யாக்கள். பிறகு 12ஆம் வயசுல இருந்து 18 வயசு 19 வயசு டீனேஜர்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்ப அவ புருஷர் ஆகிறதுக்கு முன்னேறி கொண்டு போயிடுச்சு. பிறகு அங்கால அடல்ட் என்று சொல்லுறோம். 20 வயசுல இருந்து நாம 30-35 வயசு வரைக்கும். பிறகு அங்கால ஜங், பிறகு அங்கால எல்டர் 65-60 எல்ட மூப்பு. இதான் பொதுவா நமக்கு தெரியும், பைபிளும் அப்படித்தான் கதைக்கு. அந்த அந்த இப்ப 1 வயசு புள்ள அல்லது 2 வயசு 3 வயசு புள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு நமக்கு என்னன்னு தெரியும். அதுல தானே நமக்கே ஊனம் இன்னும் முடியுதில்ல, அதுகளுக்குள்ள என்னென்று ஊனம் போகும். கடவுள் பரிசுத்தாவின் அதுல கிரியை எப்படி செய்யற, வார்த்தையாலையும் ஆவியாலையும் கிரியை நடக்கணும். அப்ப அப்படி குழந்தை பருவத்துல சாகிற பிள்ளைகள் அப்ப எங்க போகுது? ஐயோ அப்ப நித்தியமா என்ற பிள்ளை செத்து நிறைய போகுது என்றதுக்கு அப்ப நாம சொல்றோம் வெயிட் கொஞ்சம் போடுங்க.
பைபிள் எங்களுக்கு கதைக்கிறது விளங்கிக் கொள்ளப்பட்ட ஆக்களை பற்றி தான், விளங்கிக் கொள்ளத்தக்க வயசுல இருக்கிற ஆக்களை பற்றி தான் பயனுறுதியான அழைப்பை பற்றி கதைக்கிறோம். விளக்கம் இல்லாத வயசுல இருக்கிற ஆக்களுக்கு பைபிள் அதை கடவுள் பார்த்துக் கொள்றார் என்று சொல்லி இருக்கிறார். அதனால அந்த குழந்தை பிள்ளை வயசுல குழந்தை பிள்ளைன்னா நான் சொல்றது 1, 2, 3, 4 மேபி 5, 6 சரி, அந்த அந்த சின்ன பிள்ளை விளக்கங்கள் இல்லாத பிள்ளை. இப்ப நாம சொல்லுவோம் 5 வயசு 6 வயசு வரைக்கும் பிள்ளைகளை சேர்த்துக்கு வா இதாண்டு கொள்ளு விளங்க தொடங்க பிள்ளைகளுக்கு விளக்கம் விளங்குறதுக்கு கீழ்படிஞ்சா கால். ஆனா 1 வயசு 1.5 வயசு 2 வயசு 2.5 வயசு 3 வயசு விளக்கம் இல்ல. அது பல்லவத்தில் இருக்கிறவங்க கையை தூக்கி விட்டா அது எக்ஸசைஸ் ஒண்ணுக்கு என்ன விளக்கமே தெரியல. ஆனா இது வித்தியாசமான விளக்கம். ஏன்னா 2.5 வயசுல அப்படியே தூக்கி கொண்டு 3 வயசு காணோன்னு தூக்கி விட்டாலும் இப்படி 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 ஆடுது. அப்ப இது பாவம் வந்து இருக்குது. அப்ப இப்ப அழுது கொண்டு அன்னைக்கு முந்தி ஒரு நாள் அழையல, 2 விளக்கம் இல்லாத நேரத்தில் அழையல, விளங்க தொடங்க அழுகுது. எப்படி இருக்குது? சாமுவேலை பற்றி தான் கதைக்கிறோம். சாமுவேல் இன்றைக்கும் கத்தட்ட ஜபத்துல அப்பா தூக்கி விட்டதுக்கு அழுக 2. ஆனா முந்தி கதிரையில தூக்கி விட்டா என்னைய பார்த்து கொண்டு விடாம இருந்தது 2 வயசுல. எவ்வளவு பாவம்! அப்ப பிள்ளைக்கு விளங்குது சரி, இன்னும் சரியா விளங்க இல்ல விடு. இந்த வயசுல பிள்ளை மரிச்சா அதுக்கு பயனுறுதியான அழைப்பு யாரு? எப்படி? நாங்கள் எப்பயுமே என்ன விரும்புறோம்? நாமளே என்ன விரும்புறோம்? பரலோகம் பெறணும். அதனால நாங்கள் பிள்ளைகள் சிறு மரிக்கிற பிள்ளைகள் அதை கத்தர் பார்த்து கொள்ளட்டும். அதுல டீலிங்க நமக்கு அவர் அதை பற்றி ஒன்றும் வெளிப்படையா சொல்லல, மறைமுகமாய் கதைக்கல. இவ்வளவு நல்லவரான கடவுள் அவர் என்ன செய்வாரோ அவர் செய்து கொள்ளட்டும். அவற்ற பார்வைக்கு நன்மையானபடி நடக்கட்டும் முடிவு பண்ணுறோம். அதனால நரகத்துக்கு தான் போ ஐயோ நாங்கள் விரும்பலையா, நாங்கள் பெரியாக்களே விரும்பல, கடவுள் என்னன்னு விரும்புவார். ஆனா யாருக்கு தெரியும்? நம்மட உணர்வு தான் அங்க வேலை செய்யுது. ஏன்னா நமக்கு புத்திக்கு அந்த அறிவு தெரியல. இன்னும் நம்மளோட உணர்ச்சியெல்லாம் ஐயோ போயிடக்கூடாத பிள்ளைகள் என்று நாம உலகம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அதை என்ன செய்யணும். ஆண்டவற்ற பிசினஸ் ஆண்டவர் பார்க்கட்டும், விட்டுடுவோம். அதைத்தான் எங்களுக்கு 3வது பெறாவில எங்களோட முற்பிதாக்கள் எழுதி வச்சிருக்கிறார். குழந்தை பருவத்தில் இறக்கும் தெரிஞ்செடுக்கப்பட்ட பிள்ளைகளை வழங்குதான். அங்கேயும் அவங்க தெரிஞ்செடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று வகைப்படுத்துறாங்க. இல்ல தெரிஞ்செடுத்தல் உலக தோற்றத்துக்கு முன்னுக்கே முடிஞ்சது. மிச்சம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டும். எங்களுக்கு எல்லா பிள்ளையும் பருவம் பெறும் நாம சொல்ல இல்லை. ஏன்னா அப்படி சொல்றது வேதம் அப்படி ஒரு டிரெக்ஷன் தர்றதும் இல்லை. டிரெக்ஷன் தரப்பட்டது தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்தா பரலோகம். அது பயனுறுதியா செய்கிறதா இல்லையா என்றதை அது பயனுறுதியான அழைப்பு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் கடவுள் பார்த்துக் கொள்வார். ஏடா வெளிப்படையான அழைப்பு கொடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு விளக்கம் தெரியாது. அதே போல நல்லா வளர்ந்திருக்குது, மூல வளர்ச்சி சரியான குறைவா இருக்கு. அது மூல ஊனத்துல டிகிரி கூடையாது. அதாவது வளர்ச்சி வளர்ந்திருக்குது உருவம் எல்லாம், ஆனா மூல வளர இல்லை. அப்படி ஊனங்கள் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆட்கள்லையும் என்ன, அதுவும் இந்த சின்ன பிள்ளை கேட்டதுக்கெல்லாம் உணர்ந்து ஓடுறோம். அவளை பற்றியும் அதை ஆண்டர் பார்த்துக் கொள்ள வேண்டும். விளங்குவோம். அவர்களுக்கு ஞான ஸ்நானமோ அவர்களுக்கு திருவிருந்தோ ஒன்றும் கொடுக்க இயலாது. ஏடா விளக்கம் இல்லாம என்ன நாம இதை செய்கிறார். விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆட்களுக்கு தான் இது. அதை ஆண்டர் அவர்களை பார்த்துக் கொள்ளாது, அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். சபை அவர்கள் வரமாட்டினம் பல்லவம் பெற இயலாதுன்னு சொல்லி விட்டுட இயலாது, அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படட்டும். அது அவர் எப்படி இன்வின்சிபிளா வேலை செய்யறான்னு அவர் பார்த்துக் கொள்ளட்டும். சரியோ? அதைத்தான் நாங்கள் அவ்வாறு இறைவார்த்தை பணி மூலம் வெளிப்படையாக அழைப்பை பெற்றுக்கொள்ள வலுவற்ற தெரிஞ்சு கொள்ளப்பட்டார், இயலுமையற்ற தெரிஞ்சு கொள்ளப்பட்டார். அந்த பெரிய ஆக்களா மூல வளர்ச்சி குறைஞ்ச ஆக்களை பற்றி எங்களோட பிதாக்கள் அந்த 2 குரூப்பையும் அந்த 3வது பேரால 4வது பேரா இப்ப இந்த 2 குரூப் லைன் இல்லாத மிச்ச ஆக்கள். ஓகே,
அப்ப என்ன நல்ல விளக்கம் இருக்குது, விளங்குது, தெரியுது. அதான் நாலாவது தர. இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த வெளிப்படையான அழைப்பால அழைக்கப்படக்குள்ள